இந்த ஊறுகாய் சூடா சாதத்தோட பெசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, அதில இருக்க கடுகு, வெந்தய பவுடர், காரம், நல்லெண்ணெய், குடமிளகாய் இது எல்லாம் சேர்ந்து டேஸ்ட்டு வேற லெவலா இருக்கும். இந்த ஊறுகாய் 3 டேஸ் கழிச்சு நல்லா ஊற விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா, டேஸ்ட்டு சொல்லவே வேணாம். அல்டிமேட்டா இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? குடமிளகாய நல்லா கழுவிட்டு, உள்ள உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்து பவுடர் பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 3/4 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில நல்லெண்ணெய் தாராளமா ஊத்தி, குடமிளகாய நல்ல எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ அரைச்சு வச்சிருக்க பவுடர இது கூட சேர்த்துரலாம். கடைசியா இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, வாசனை நல்லா கமகமன்னு இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி.